அட்லி அல்லு அர்ஜுன் புதிய படம். இது எந்த படத்தின் காப்பி தெரியுமா? அட, அட்லி சம்பளம் மட்டுமே இத்தனை கோடியா? பழைய படத்தின் கதைகளை காப்பி அடித்து படம் எடுப்பதில் பெயர் பெற்றவர் இயக்குனர் அட்லி. பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் உதவி இயக்குனராக பணியாற்றிய அட்லி முதல் படமான ராஜா ராணி படம் பல வருடங்களுக்கு முன்பு இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான மௌனராகம் படத்தின் கதை என்கிற விமர்சனம் எழுந்தது. தொடர்ந்து அவர் இயக்கத்தில் வெளியான தெரி, மெர்சல், பிகில் போன்ற அனைத்தும் தமிழ் சினிமாவில் இதற்கு முன்பு வெளியான படத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்டது என்கிற விமர்சனம் உண்டு. முதல் 2 படங்களில் பழைய படத்தின் கதையை மட்டும் காப்பி அடித்து வந்த அட்லி இயக்கத்தில் கடைசியாக வெளியான மெர்சல் மற்றும் பிகில் படத்தில் பல காட்சிகள் ஹாலிவுட் படத்திலிருந்து காப்பி அடித்த சம்பவமும் அரங்கேறியது. அடுத்த படத்தின் கதை மற்றும் காட்சிகளை காப்பி அடித்து மாட்டிக்கொண்டாலும் சிறிதும் வெட்கப்படாமல் தன்னுடைய படத்தின் கதைக்காகவும் அதில் இடம்பெற்ற காட்சிகளுக்காகவும் பல நாட்கள் இரவு பகல் பாராமல் கஷ்டப்பட்டது போன்று மேடைகளில் பேசுவார் அட்லி. இந்த நிலையில் ஷாருக் கானை வைத்து அட்லி இயக்கிய ஜவான் இந்தி திரைப்படம் உலகளவில் 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வசூலை ஈட்டியது. அதேபோல அல்லு அர்ஜுன் நடிப்பில் அண்மையில் வெளியான புஷ்பா 2 திரைப்படம் 1800 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூலித்தது. 2 பேரும் வசூல் ரீதியாக தங்களது கடைசி படங்களில் பிரம்மாண்டங்களை நிகழ்த்தி காட்டியுள்ளனர். இந்த நிலையில் இருவரும் இணையும் புதிய படத்தின் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அட்லி இயக்கும் படத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கிறார். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. இதில் பிரியங்கா சோப்ரா நாயகியாக நடிப்பார் என கூறப்படுகிறது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள வீடியோவில் படத்தின் கிராபிக்ஸ் பணிகளுக்காக அல்லு அர்ஜுனும் அட்லியும் அமெரிக்கா செல்வது போல காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு அவதார் உள்ளிட்ட ஹாலிவுட் படங்களுக்கு VFX செய்த ஸ்டுடியோக்களில் இந்த படத்துக்கு VFX செய்ய இருப்பதை வீடியோ உணர்த்துகிறது. அமெரிக்காவின் பிரபல VFX நிறுவனங்களான லோலா VFX, ஸ்பெக்ட்ரல் மோஷன் மற்றும் லெகசி எஃபெக்ட்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு அட்லியும் அல்லு அர்ஜுனும் இணைந்து சென்று படத்திற்கான பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அதில் படத்தின் கதை குறித்து ஆஸ்கருக்கு பரிந்துரை செய்யப்பட்ட அவெஞ்சர்ஸ் படத்தின் VFX கலைஞரான மைக் எலிசல்டே, இதுவரை நான் இப்படி ஒரு கதையை கேட்டதில்லை, நான் உருவாக்க நினைத்தது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் என தெரிவித்துள்ளார். அதேபோல் லோலா VFX நிறுவனர் நம்பவே முடியாத கதை என அட்லியை பாராட்டியுள்ளார். இதனால் படப்பிடிப்பு துவங்குவதற்கு முன்பே படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. என்றாலும் கூட வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அட்லி பற்றி என்ன தெரியும்? முதலில் படம் ரிலீஸ் ஆகட்டும், இந்த படம் எந்த படத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்டது என்பதை நாங்கள் சொல்கிறோம் என்கிறார்கள் ரசிகர்கள். இந்த நிலையில் இந்த அல்லு அர்ஜுனுக்கு 200 கோடி மற்றும் அட்லிக்கு 100 கோடி சம்பளம் என பேசப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மற்ற நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் என எல்லாம் சேர்த்து சம்பளம் மட்டுமே 350 கோடி என்கிறார்கள். படத்தின் பட்ஜெட் 500 600 கோடி ரூபாய் வரை இருக்கலாம் என்கிறார்கள். VFX காட்சிகளை கொண்ட பான் இந்தியா படமாக இப்படம் உருவாக உள்ளது என கூறப்படுகிறது. உங்கள் தின சேவல்